ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஈவினிங் டு மார்னிங் விலாக் தான். ஈவினிங் சூடாக ஒரு டீ சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மீஷோவில் இன்றைக்கி ஆர்டர் பண்ண பார்சல் வந்துருந்துச்சு. ஒரு பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்த கலர் வேறு, ஆனால் எனக்கு வந்திருந்த கலர் வேறு. பட் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பேகு பார்க்க லுக்காக இருக்குது. ஆனால் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா இந்த ரேட்டுக்கு அது ஓகே அப்படின்னு தான் அந்த கிளாத் இருக்குது. ஹெவி வெயிட்டெல்லாம் தாங்காது. இந்த இடத்துல ஒரு மொபைல் கூட வச்சுக்க முடியாது. ஓகே, ஏதோ ஹெவி வெயிட் இல்லாமல் ஃபேன்சியாக வெளியில் கொண்டு போய்க்கலாம். ஆனால் பேக் ஷாப்பில் கொடுத்து நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். அதுதான் கூட கொஞ்ச நாள் சேர்த்து உழைக்குங்கிறதுக்காக. இப்போ டைம் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. சிறுதானியங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அதுக்காகவே மெயினாக க்ரோசரிஸ் வாங்க போனது. ஸோ அது கூடவே சில திங்ஸும் நாட்டு சக்கரை இதெல்லாம் தீர்ந்து போச்சு. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நூடுல்ஸ் ஆசைக்கு சாப்பிட்றது இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்ணும்னு தோணுச்சு. ஸோ டிஃபனும் ஈஸியாக முடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் நூடுல்ஸ் செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் காயும் இல்லை, ஃப்ரைடேங்கிறதுனால முட்டையும் ஆட் பண்ண முடியலை. ஸோ சிம்பிளாக காய் எதுவுமே சேர்க்காம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நூடுல்ஸ் பவுடரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். நான் நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருக்க பவுடரையும் யூஸ் பண்ணுவேன். தனியாக மேகி மசால்னு பவுட்ரு விற்கும், அதையும் வாங்கி சேர்த்துக்குவேன் ஒரு பேக்கெட். ஆனால் இன்றைக்கி அது இல்லாததுனால ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் வத்தல் போட்டேன். வெறுமனையாக இந்த பவுட்ரு மட்டும் போட்டால் காரம் தெரியாது. அதனால் நான் மேகி மசால் தனியாக வாங்கி போடுவேன். அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன். சில க்ராசரிஸ் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ஒர்க்கை கையோட பார்த்துட்டேன். இதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு எப்பயும் போல் நைட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிப்போம். ஸோ அதையும் வச்சு விட்டுட்டேன். மறுநாள் லீவுங்கிறதுனால சமையலுக்கு ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துக்கலாம், டிஃபன் வேலை மட்டும்தானேன்னு சொல்லி விட்டுட்டேன். மறுநாள் காலையில் ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின்லையும் துணியை போட்டு விட்டுட்டு டிஃபன் பொங்கல் சட்னி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு 2 சப்பாத்தி அந்த சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கிட்டேன். 6 மந்த்ஸாக நான் ஹேர் பேக் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏதாவது ஒரு ஹேர் பேக் எடுத்துக்குவேன். இன்றைக்கி ஆளி விதை ஜெல்லை வச்சு தான் ஹேர் பேக் போட போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஆளி விதை எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டுக்குள்ளே இருக்க பிளான்ஸு கொஞ்சமாவது வெயில் படணுங்கிறதுக்காக சாட்டர்டே சண்டே மட்டும் எடுத்து வெயிலில் வச்சுருவேன். காலையில் எழுந்ததும் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். இப்போ மார்னிங் டிஃபன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த துணி வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் கையோட காய போட்டுட்டேன். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.